வணக்கம். மனம்னா என்ன? இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நம்ம உடம்பு. அதில் உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. மெய், வாய், கண், காது, மூக்கு, இப்படி பஞ்சபூதங்கள் இருக்கு. இப்போ நம்ம கண்கள் மூலியமாக ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்க்குறோம், அது நம்ம மனதில் பதிவாயிடுது. காது வழியாக ஒரு பாட்டை கேட்குறோம், அதுவும் நமக்கு பதிவாயிடுது. மூக்கு வழியாக சுவாசம் உணர்றோம். அதாவது மல்லிகைப்பூ, கருவாடு, ஆமணக்கு, இந்த மாதிரி பலதரப்பட்ட நுகர்வு பொருள்களையும் நம்ம நுகர்ந்து பார்த்து அந்த வாசத்தை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். உணவு பொருள்களை நம்ம எத்தனையோ சாப்பிட்றோம், ஒவ்வொன்றையும் நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தொடு உணர்வுகளும் கூட பதிவாகும். யார் நம்மளை தொட்டால், ஒவ்வொரு மனிதனும் நம்மளை தொடும்போது அந்த உணர்வுகள் வெவ்வேறையாக இருக்கும். இப்படி பஞ்சபூத அவயங்களால் நம்ம தொடு உணர்வுகள் மூலிமா நம்ம எண்ணங்களை, அந்த ஒவ்வொரு உணர்வும் தான் எண்ணம், அது பதிவாகுது பார்த்தீங்களா, அதுதான் எண்ணங்கள். அப்படி எல்லா உணர்வுகளும் நம்ம மனதில் பதிவாகுது. அப்போ அந்த ஒட்டுமொத்த எண்ணங்களோட தொகுப்பு தான் மனம். இதில் சந்தேகமே இல்லை. மனம்ங்கிறது எண்ணங்களோட தொகுப்பு தான் மனமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கேட்டீங்க, அது பதிவாயிடுச்சு. அதே போல் நீங்கள் ஒரு பாட்டை எழுதுறீங்க, அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்க. இருக்கிற எண்ணத்தை எல்லாம் சேர்த்து உள்ள பதிவாச்சு. பதிவான எண்ணங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, வேற ஒரு ரூபத்தில் நீங்கள் உருவாக்குறீங்க, கிரியேட் பண்ணி அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துறீங்க. அப்போ ஒரு பாட்டை நீங்களாக எழுதுறீங்க, வெளிப்படுத்துறீங்க. ஒரு நடனத்தை நீங்களாக புதுவிதமாக பார்க்குறீங்க, அதே போல் வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆலயத்தை பார்க்குறீங்க, பதிவு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆலயத்தை வேறு மாதிரி ஒரு வடிவத்தில் எழுப்புறீங்க. இப்படி எண்ணங்கள்ங்கிறது இருக்கிறத வச்சு இருக்கிற நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் எண்ணங்களாக பதிவாகுது. ஒன்று. இன்னொரு என்னன்னா எதிர்மறை, அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ ஒன்றை பதிவு பண்ணியிருக்க, அதுக்கு வேற ஒரு வெளிப்பாடு தோன்றுது. நீ ஒரு பாட்டை கேட்ட, பதிவு பண்ணிட்ட, நீ ஒரு புதுசாக ஒரு பாட்டை எழுதுற. அப்போ என்ன ஆகுது? நீ எண்ணங்களை கிரியேட் பண்ணுற. ஒரு தாஜ்மஹாலை வடிச்சிருக்கான், அழகாக வரைஞ்சிருக்கான், அது அவனாக உருவாக்கினது தானே. இந்த மாதிரி எண்ணங்கள் நிறையா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், உதாரணமாக சொல்ல போனால். அப்போ எண்ணங்கள் இருக்குது, பார்த்த எண்ணங்களை வச்சு நம்ம நிறைய எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். இந்த எண்ண அலைகளோட தொகுப்பு பல லட்சங்களை கடந்து போகும். எல்லா எண்ணங்களும் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சே இருக்காது. சில எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும், சில எண்ணங்கள் மறைந்து விடும். எண்ணங்களோட தொகுப்பு தான், உணர்வுகள் மூலிமா எண்ணங்களோட தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிறத உணருங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.